எல்லோருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்னென்ன விஷயங்களா பார்க்க போறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உங்கள் கேள்வி. உங்கள் கேள்வியில என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20 மாதங்கள் அதாவது 20 மந்த் டார்கெட் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற எல்லோருக்குமே ஒரே மாதிரியான ப்ராஃபிட்ல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா அவரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கேள்வி கேட்டாரு. அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். அவங்களுக்கான பதில் இதோ. ஆக்சுவலா இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ப்ராஃபிட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல மாட்டேன். இதுல ஒரு சிலருக்கு ப்ராஃபிட்ன்றது பாத்தீங்கன்னாக்கா முன்ன பின்ன இருக்கும். ஒரு சிலர் லாஸ்லயே இருப்பாங்க. எதுக்காக லாஸே வருது ஒரு சிலருக்கு அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் 2 வாரம் ட்ரேடிங் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோம். இந்த மாசத்துல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வாரத்துல ஒரு 5% ப்ராஃபிட் வந்திருக்கு. இந்த வாரத்துல ஒரு 2% லாஸ் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு டோட்டலாக பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3% இந்த மாசம் நான் ப்ராஃபிட்ல இருப்பேன். அதே ஒருத்தர் இந்த வாரம் தான் அவர் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு இப்போதைக்கு லாஸ்ல தான் இருக்கும் இந்த மாசத்துல. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா ஒரு 2% லாஸ் வந்திருக்கு. அந்த போன வாரத்துல வந்த ப்ராஃபிட் வந்து அவருக்கு இருக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்ல இருந்தே என் கூட ட்ரேட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் ரேஷியோ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண இருக்கும். ஆனா லாஸ் இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் நேற்றைய ஸ்டாக்கின் இன்றைய பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலா நேத்து நான் ஒரு நாள் ஒரு ஸ்டாக்குக்காக ஒரு ஸ்டாக் ஒன்னு நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அது என்ன ஸ்டாக்கு, இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம இப்ப சார்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட அக்கௌண்ட்ல என்னென்ன ட்ரேட் பண்ணிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டை பார்த்துரும். அடுத்து ஒரு நாள் ஒரே ஸ்டாக், இதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நாம செக் பண்ணிடலாம். ஃபைனலா இன்னைக்கு டாப் நம்பர் 1 யாரு, அந்த ஸ்டாக்கை நாளைக்கு நாம இன்ட்ராடேக்காக எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் நம்ம ஃபைனலா பார்த்துடலாம். நேற்று ஒரு நாள் ஒரு ஸ்டாக்குக்காக நான் செலக்ட் பண்ணியிருந்த கம்பெனி யூகோ பேங்க். இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். இது யூகோ பேங்கோட 5 மினிட் கேண்டில் சார்ட். நேத்தே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட் ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ண போறோம். 5 மினிட் முடிஞ்ச பிறகு 5 மினிட் கேண்டிலோட சார்ட் நமக்கு கிடைக்கும். அந்த கேண்டில் கிடைக்கும். 5 மினிட் கேண்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். இந்த 5 மினிட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆனா நம்ம பை போக போறோம். இதோட ஹை 34 ரூபா 15 காசு. நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி வைக்க வேண்டியது பாத்தீங்கன்னாக்கா 34 ரூபாய் 20 காசுக்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஹை பிரேக் ஆனாதான் நம்ம வாங்க போறோம். அதனால 34 ரூபாய் 20 காசுக்கு நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்த கேண்டிலே நமக்கு பை கிடைக்குது. 34 ரூபாய் 20 காசுக்கு நமக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஹை எவ்வளவு போயிருக்கு பாருங்க, 36 ரூபாய் 55 காசு போகுது. இதுதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னையோட டே பிரைஸ் ரேஞ்சு. ஆக்சுவலா இது இன்னைக்கு 10% அப்பர் ப்ரைஸ் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக இன்னைக்கு நான் என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நம்ம அக்கௌண்ட்ல செக் பண்ணிடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டுக்காக 20 மந்த் டார்கெட் வாட்ஸ்அப் குரூப்ல SBI, TCS, இன்ஃபி, ரிலையன்ஸ், கோட்டாக் பேங்க், பாரதி ஏர்டெல் இந்த 6 ஸ்டாக் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். சேம் இந்த 6 ஸ்டாக்ல இருந்து தான் நானும் ட்ரேட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இன்ஃபி, டிசிஎஸ், ரிலையன்ஸ், பஜ் பைனான்ஸ், SBI, HDFC பேங்க் இந்த 6 ஸ்டாக்ல இன்னைக்கு பஜ் பைனான்ஸ்ல ஒரு 519 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. HDFC பேங்க்ல 1147 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. SBIல 1320 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்னைக்கு டோட்டல் கெயின் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு, 3%. இதுல கெயின் அண்ட் லாஸ்ல டோட்டல் எவ்வளவு அமௌண்ட் ப்ராஃபிட் இல்ல லாஸ்ன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து வியூ ஆகல. என்னன்னு தெரியல, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டாக்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு நாள் ஒரே ஸ்டாக்குக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யூகோ பேங்க் நான் நேத்தே செலக்ட் பண்ணிட்டேன். என்ன கான்செப்ட்ல ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே கான்செப்ட்ல நானும் ட்ரேட் பண்ணிருக்கேன். ஓகே, யூகோ பேங்க் இன்னைக்கு நான் 50,000 வேல்யூ தான் எடுத்திருக்கேன். 1500 குவான்டிட்டி, 34 ரூபாய் 15 காசுக்கு பை பண்ணிருக்கேன். செல் பாத்தீங்கன்னா 34 ரூபாய் 90 காசு. ஆக்சுவலா 2% ப்ராஃபிட்ல நான் புக் பண்ணிருக்கேன். ஆனா அது 36 ரூபாய் 55 காசு வரைக்கும் போயிருக்கு. இன்னையோட டாப் நம்பர் 1 யாரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்னையோட டாப் நம்பர் 1 FACT லிமிடெட். இந்த ஸ்டாக் தான் இன்னையோட டாப் நம்பர் 1. அதனால நாளைக்கு ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த கான்செப்டுக்காக இந்த ஸ்டாக் மட்டும் தான் வாட்ச் பண்ண போறோம். FACT லிமிடெட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆனா பை, இதுக்கு ஸ்டாப் லாஸ்
அந்த 5 மினிட் கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸா வச்சுக்க போறோம். நாளைக்கு அந்த ஹை பிரேக் ஆயிட்டு எவ்வளவு தூரம் போக போகுது, இல்ல ஹை பிரேக் ஆகாமலே கீழே வர போகுதா அப்படின்றத நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நாளையோட ஒரு நாள் ஒரே ஸ்டாக் இந்த FACT லிமிடெட் நாளையோட வீடியோல பார்க்கலாம். பாய்.